அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு எண்ணி 24 மணி நேரத்தில் முக்கிய கிரகங்களுடைய மாறுதலின் காரணமாக மீனராசினியர்களான உங்களுக்கு இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் இன்றைய நாள் என்ன நாள், இன்றைய நாளில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல மீனராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் புதனும் சுக்கிரனும், விருச்சகத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. அதேபோல் கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வு எண்ணி 24 மணி நேரத்திற்கு பிறகு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சகதியில் நின்று ஜென்ம ராசியை தன் சுப பார்வையால் பலப்படுத்துவது பல நன்மைகளை அளிக்கவல்ல கிரகநிலை என்றுதாங்க சொல்ல வேண்டும். குரு பார்வை கோடி தோஷங்களை போக்குங்க என்றோர் சொல்ல ஆன்றோருடைய வாக்கு. தேவைக்கு ஏற்ப வருமானம் கிடைப்பதால இக்காலகட்டம் முழுவதுமே மீனராசினியர்களான உங்களுக்கு பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. 7.5 சனி காலத்தினாலும் ராகுவினாலும் ஏற்படும் தோஷத்தை குரு பகவான் ராசியை பார்ப்பது பெருமளவில் குறைத்து விடுதுங்க. இருந்தாலும் கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் எதிர்பார்த்ததை காரணம் புதிய பற்றிய கற்பனையான கவலைகள் இருக்கு. உடலிலும் உள்ளத்திலும் சோர்வை ஏற்படுத்துங்க. சிறு சிறு உடல் உபாதைகளினால் மருத்துவ செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது கூடிய விரைவில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் இருக்குதுங்க. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. எடுத்தோம் கௌத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்தை இறங்கக்கூடாதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் வசித்து வரும் நெருங்கிய உறவினர் ஒருவரை பார்த்து வரும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சியை அளிக்கும். தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு, நிலம், மனை வாங்குவதற்கான யோகம் உண்டுங்க. மனை வாங்கிவிட்டு வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல் மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வக்ரகதியில் சஞ்சரிக்கும் சனி பகவானும் ராகுவும் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. இருந்தாலும் ஜென்ம ராசி உச்ச குரு பகவானின் சுப பார்வை கிடைக்குதுங்க. பணிச்சுமை அதிகமாக இருப்பினும் மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவு, அங்கீகாரமும் மன நிறைவு அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குது. பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாக இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இவ்விரு துறைகளும் பெரும்பாலும் சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஜோதிட அலங்கார் போன்ற புராதன ஜோதிட நூல்கள் விவரிக்குதுங்க. கிரகங்கள் வர்த்தக துறையினருக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் நல்ல லாபம் கிடைக்குங்க. புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் எளிதில் கிடைக்க இருக்கு. வெளிமாநில பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க. வெளிநாடு நிறுவனங்களுடன்
பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குதுங்க. இவை அனைத்துமே தொழில் மற்றும் வியாபார ரீதியான முன்னேற்ற சம்பந்தமான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி தருங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு அதிகாரம் படைத்த அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கலைத்துறை அன்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்குங்க. புதிய வாய்ப்புகள் முயற்சியின்றி உங்களை தேடி வர இருக்கு. வருமானம் உயருங்க. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். பரதநாட்டிய கலைஞர்கள், சங்கீத வித்வான்கள், நாதஸ்வர வித்வான்கள் ஆகியோருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. இதனால் வருமானம் செல்வாக்கு அதிகரிக்குங்க. பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். மீனராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே அரசியல் துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள பிரதான கிரகமான சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவு பெருகுங்க. உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது பூரண நம்பிக்கை பிறக்கும். பிரமுகர் ஒருவருடைய நட்பும் தொடர்பும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை திருப்பு முனையாக அமைவிருப்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கியமாக மாற்றத்தை ஏற்படுத்த இருக்குதுங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. மீனராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் கிரக திறன் அதிகரிக்குங்க. நினைவாற்றல் உயர இருக்கு. உயர்கல்விக்கு நிதியுதவி எளிதில் கிடைக்கும். வெளிநாடு சென்று பிரசித்தி பெற்ற கலாசாலைகளில் கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. பிரசித்தி பெற்ற கல்லூரியில் இடம் கிடைக்கும். விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பாடங்கள்ல உற்சாகம் மேலிடுங்க. நற்குணம் மைந்த சக மாணவ மாணவியர் நட்பு கிடைக்க இருக்குதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை பெரும்பாலும் பூமிக்காரகரான செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. தற்போது சிறந்த சுபபலம் பெற்று சூரியனுடன் சஞ்சரிப்பதால அமோக விளைச்சலையும் வருமானத்தையும் உறுதி செய்து தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. உரிய காலத்தில் அளவோடு மழை பெய்யும். விவசாயத்திற்கு அவசியமான இடுபொருட்கள் எளிதில் கிடைக்க இருக்கு. சந்தை உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க. வெளிநாடுகளுக்கு சரக்குகளை ஏற்றுமதி செய்யும் துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் உற்சாகத்தை அளிக்குங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விளை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைப்பதன் காரணமாக உங்களுடைய குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த இருக்கீங்க. இதன் காரணமாக புதிதாக இடம் வாங்குவது, மனை வாங்குவது அல்லது விவசாய இடம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணம் முழுவதுமே பெரும்பான்மையான கிரகங்கள் ஆதரவாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு நிச்சயம் வேலை நிரந்தரமாகுங்க. அது மட்டும் இல்லாம 7.5 சனி நடப்பதாலும் அவருடன் ராகு இணைந்திருப்பதால் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்களை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திற்குமே வெற்றி கிடைத்தாலும் கூட சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதுவரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம். அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை நிர்வாகத்தினரை பற்றி யாரிடமும் எதற்காகவும் குறை கூற வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காகத்திற்கு சிறிது நெய், எள், பருப்பு சேர்த்து 5 சாத உருண்டைகள் வைத்து வந்தால் போதும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதி செய்யுது.